உண்மையிலேயே காலம் என்பது அல்லாஹு தஆலா படைத்தது. அந்த காலத்தை இயக்குகிறவனாகவும் அல்லாஹு தஆலாவே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில மாதங்களை புனிதமான மாதங்களாக அடையாளப்படுத்துகிறார். இவ்வாறு புனிதமான மாதங்களாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மாதங்கள் இருக்க ஒரு வருட சிஸ்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருக்கவில்லை. இந்த அமைப்பில் தான் காலத்தை நாம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கலண்டர் சிஸ்டம் இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்கள் சொற்ப காலம்தான் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய வெற்றிகளும் மாற்றங்களும் ஏற்பட்டன. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. இந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கலண்டரை உருவாக்க வேண்டும் என்பது பற்றி யோசிக்கிறார்கள். அப்படி யோசித்த அவர்கள் சஹாபாக்களை அழைத்து மஷூரா பண்ணுகிறார்கள். அந்த மஷூராவில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. சிலர் ரோமர்களுடைய கலண்டரை பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பாரசீக கலண்டரை பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வாத பிரவாதங்கள் மத்தியில் எல்லா சஹாபாக்களும் திடீரென ஏகோபித்த நிலையில் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்த ஒரு கலண்டரை நாம் உருவாக்கினால் என்ன என்கிற நிலைக்கு வந்தார்கள். அந்த கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்த கலண்டரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். இதுதான் நம்முடைய ஹிஜ்ரி கலண்டருடைய சுருக்கமான வரலாறாகும். இவ்வாறு ஹிஜ்ரத் நடந்து அன்புள்ள சகோதரர்களே 1445 வருடங்கள் கடந்துவிட்டன. அல்லாஹ் அக்பர். ஹிஜ்ரத் நடந்து 1445 வருடங்கள் கடந்துவிட்டன. இந்த ஹிஜ்ரத் என்பது ஒவ்வொரு வருடமும் விரும்பிய விரும்பாமலோ நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு வரலாறாக நம்மிடத்தில் மாறியிருக்கிறது. ஹிஜ்ரா கலண்டர் புது வருடம் பிறக்கிற போது நம்முடைய மார்க்கத்தில் புது வருட கொண்டாட்டங்களோ அதில் ஸ்பெஷல் அனுஷ்டானங்களோ எதுவும் கிடையாது. முஹர்ரம் மாதத்தில் 9, 10 நோன்பு நோட்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒரு புதிய வருடம் வருகிறது என்பதற்காக வேண்டி நியூ இயர் புது வருடம் கொண்டாடுவது என்கிற ஒரு சிஸ்டம் இஸ்லாத்தில் கிடையாது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு புது வருடம் பிறக்கிற போதும் ஹிஜ்ரத் என்கிற அந்த வரலாறு நம்மை கடந்து செல்கிறது. அந்த வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு நினைவூட்டப்படுகின்றன. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதனால தான் அதை வைத்து கலண்டரை தயாரிக்கப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை பற்றி முழுமையாக பேசுவதற்கு இந்த ஹுத்பா உடைய நேரம் இடம் தர மாட்டார்கள். இருந்தாலும் அதில் சில முக்கியமான விஷயங்களை இங்கே நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை அங்கே திருப்திகரமாக செய்ய முடியாத சூழ்நிலையில் மதீனாவுக்கு அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் ஹிஜ்ரத் வருகிறார்கள். அவர்கள் ஹிஜ்ரத் வந்து முதலாவதாக அவர்கள் மக்காவிலிருந்து வந்ததும் மதீனாவில் எங்கே இருந்தார்கள் என்று கேட்டால் குமாவிலே பனு அம்ர் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் அங்கே இருந்தார்கள். அவர்களிடத்தில் தான் ஃபர்ஸ்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தங்குகிறார்கள். சுமார் 2 வாரங்கள் 14 நாட்கள் அவர்களிடத்திலே தங்கினார்கள். அப்படி தங்கியிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே செய்த வேலை என்ன தெரியுமா? மஸ்ஜிது குபா என்கிற பள்ளிவாசலை கட்டினார்கள். மஸ்ஜிது குபா என்கிற பள்ளிவாசலை கட்டிவிட்டு பிறகு அங்கிருந்து மதீனா சிட்டிக்கு அவர்கள் மாறுகிறார்கள். அப்படி போகிற வழியில் இடையில் தான் அவர்கள் ஹுத்பாவும் தொழுதார்கள். முதல் ஹுத்பாவை குமாவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியில் உள்ள ஒரு இடத்தில் தான் முதலாவது ஜும்ஆ தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். இப்படியே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை அடைகிறார்கள். மதீனாவை அடைந்ததும் சஹாபாக்கள் மிகப்பெரிய ஆர்வத்தோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள். எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள், என்னுடைய வீட்டில் தான் அல்லாஹுடைய தூதர் தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். மதீனாவிலே போய் ஓரிடத்திலே அவர்களுடைய ஒட்டகம் படுத்துவிட்டது.
அவர்களுடைய ஒட்டகம் ஓரிடத்திலே படுத்து விட்டு அந்த இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூஸ் பண்ணினார்கள். இதுதான் எனக்குரிய இடம் என்று. அதற்கு பக்கத்திலேயே அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடும் இருக்கிறது. அப்போ அவர்கள் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் போய் தங்கிவிட்டு இந்த நிலம் யாருடையது என்று கேட்டார்கள். இந்த ஒட்டகம் படுத்த நிலம் யாருக்கு சொந்தமானது என்று கேட்டபோது அது 2 அனாதை குழந்தைகளுக்கு சொந்தம் என்று தகவல் கிடைத்தது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலத்தை நாம் காசு கொடுத்து வாங்க வேண்டும் என்று அங்கே சொல்லி, யாரும் இனாமாக தர தேவையில்லை, அதை பணம் கொடுத்து வாங்குவோம் என்று அந்த நிலத்தை வாங்கி முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே செய்த வேலை என்ன? மஸ்ஜிது நபவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நிர்மாணிக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மக்காவிலே காபத்துல்லா இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வரும்போது மக்காவிலே காபத்துல்லா இருந்தது. அப்படி இருந்தும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு முற்றத்திலே அங்கே ஒரு மஸ்ஜிதை நிறுவினார்கள். இந்த வரலாறு நிறைய பேர் பேசுவதில்லை. மக்காவில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு முற்றத்திலே அவருடைய வாசலிலே ஒரு மஸ்ஜித் நிர்மாணிக்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மஸ்ஜிதை நிர்மாணித்தார்கள். பிறகு ஹிஜ்ரத் வருகிறார்கள். ஹிஜ்ரத் வந்து குபாவிலே தங்குகிற போது முதலில் செய்தது என்ன? மஸ்ஜித். மதீனாவுக்கு வந்து சேர்ந்தது முதலில் செய்தது என்ன? மஸ்ஜித் நிர்மாணம். இந்த இடத்தில் முஸ்லிம் சமுதாயம் மிக நிதானமாகவும் கவனமாகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான், ஒரு சமுதாயம் சீராக நேர்த்தியாக பண்பட்ட நிலையில் நாகரிகமாக வாழ வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்திற்கு மஸ்ஜித் என்பது இன்றியமையாத ஒன்றாகும் என்பதை முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் புரிந்திருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் இந்த உண்மையை புரிந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்போது நீங்கள் உலகத்தில் எங்கு போனாலும் சரி, முஸ்லிம்கள் ஒரு இடத்திலே குடியிருக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் முதலில் என்ன செய்கிறார்கள்? ஒரு மஸ்ஜிதை நிறுவுகிறார்கள். நம்முடைய நாடுகளில் சின்ன சின்ன கிராமங்களுக்குள் போய் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், ஏழை மக்கள், ஒன்றுக்கும் வசதி இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் முதல் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மஸ்ஜிதை கட்டி விட்டுவார்கள். எல்லா இடங்களிலும் இப்படி நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல வெளிநாடுகளுக்கு போனால், வெளிநாடுகளிலே வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகளுக்கு போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் அங்கே முஸ்லீம்கள் ஒரு இடத்திலே ஒன்று செல்லும் போது அந்த இடத்திலே ஒரு மஸ்ஜிதை நிர்மாணிக்கிறார்கள். ஒரு தியேட்டரை வாங்குகிறார்கள், மஸ்ஜித் ஆக்குகிறார்கள். ஒரு பாரை வாங்குகிறார்கள், ஒரு மஸ்ஜித் ஆக்குகிறார்கள். மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படுகின்றன அல்ஹம்துலில்லாஹ். அப்போ முஸ்லீம்கள் மஸ்ஜிதினுடைய இம்பார்ட்டன்ஸ், மஸ்ஜிதினுடைய முக்கியத்துவத்தை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அது தெரிகிறது. எனவேதான் அல்லாஹ்வும் என்ன சொல்கிறான் என்றால், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் யாருக்கு சொந்தம் என்றால் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். கட்டி தந்தவர்கள் இருக்கலாம், வக்ஃப் செய்தவர்கள் இருக்கலாம், டொனேஷன் தந்தவர்கள் இருக்கலாம், நிர்வாகம் இருக்கலாம். ஆனால் மஸ்ஜித் யாருக்கு உண்மையிலே உரிமையானது? அல்லாஹ்வுக்கு தான். வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் பிகாஇ இலல்லாஹி மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுடைய பூமியிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் எதுவென்றால் பள்ளிகள் தான் என்று சொல்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் பள்ளி கட்டுவதை ஆர்வமூட்டும் விதமாக என்ன சொன்னார்கள்? மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான நோக்கத்தோடு ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறாரோ, அந்த மஸ்ஜித் ஒரு புறா, ஒரு பறவை தங்குகிற அளவுக்கு சிறியதாக இருந்தாலும் அவருடைய நியத் அல்லாஹ்வுக்காக என்று ஒரு மஸ்ஜிதை அவர் கட்டினால், பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார். சின்ன ஒரு பள்ளியை கட்டினா கூட சுவர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு. அப்போ ஒரு ஊருக்கு போய் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 100 குடும்பம் எல்லோரும் அவர்களால் முடியுமானவரை 10 கல், 100 கல், ஒரு லோட் கல், 2 பக்கெட் சீமந்து, ஒரு 1000 ரூபாய், 10,000 ரூபாய் என்று எல்லோரும் போட்டு அந்த பள்ளியை கட்டினால் அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்குமாக சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவான் இன்ஷா அல்லாஹ். இந்த உண்மையை புரிந்ததனால் இன்று தனவந்தர்கள், நம்முடைய சமூகத்தில் உள்ள ஒரு அளவு வசதி படைத்தவர்கள் அல்லது வசதி இல்லாதவர்கள் கூட நான் மௌத்தாகிறதுக்கு முதல் ஒரு பள்ளியை கட்டிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இப்போ நம்ம உட்கார்ந்திருக்கிற பள்ளி கூட சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு தனவந்தர் கட்டித்தந்த ஒரு பள்ளி. இப்போ நிறைய நம்ம இப்போ இந்த மன்னார் மாவட்டத்திலே நீங்கள் போய் பார்த்தால் நிறைய பள்ளிகள் தெரிகின்றன. அவைகள் எல்லாம் எங்காவது ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு சகோதரர் கட்டி அல்லது சில உள்நாட்டில் உள்ள சகோதரர்கள் கட்டித்தந்திருப்பார். நான் அவர்கள் அதனுடைய உண்மையை புரிந்ததனால் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளி வாசல் முக்கியமானது என்பது மிக தெளிவாக புரியப்பட்டு விட்டது என்பதை நாம் பார்க்கிற பள்ளிகளும்
இன்று பள்ளிகளை பெரிதாக கட்ட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகிற முயற்சிகளும் நமக்கு சொல்லுகின்றன. ஆனால் இந்த இடத்திலே ஒரு கவலையான விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், பள்ளியை இமாரா செய்வது என்பது குர்ஆன் வலியுறுத்துகிற ஒரு இபாதத், இமாரத்துல் மஸ்ஜித், பள்ளியை பராமரிப்பது என்பது. இந்த பள்ளியை பராமரிப்பது என்பதை பொறுத்தவரையில் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து பார்க்கிற போது 2 விதமான பராமரிப்புகளை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று இமாரா ஹிஸ்ஸியா, இன்னும் ஒன்று இமாரா மஅனவியா. இமாரா ஹிஸ்ஸியா என்றால் பிசிக்கலி பள்ளியை பராமரிப்பது. இமாரா மஅனவியா என்று சொன்னால் ஆன்மீக ரீதியில் யதார்த்தபூர்வமாக பள்ளியை பராமரிப்பது. இமாரா ஹிஸ்ஸியா என்ற பிசிக்கலாக பள்ளியை பராமரிப்பதற்காக வேண்டி இலங்கையை பொறுத்தவரையில் அதற்கென்று ஒரு வக்ஃப் போர்டு இருக்கிறது. அந்த வக்ஃப் போர்டு என்ன செய்கிறது என்றால், அந்தந்த பள்ளி மஹல்லாவாசிகளை வைத்து ஒரு நிர்வாகத்தை தெரிந்து விடுகிறது. அந்த நிர்வாகம் தான் இமாரா ஹிஸ்ஸியாவை செய்ய வேண்டும். ஆன்மீக ரீதியில் பள்ளியை உயிரோட்டமாக வைத்திருத்தல் என்கிற இமாரா மஅனவியாவை பொறுத்தவரையில் நிர்வாகமும் ஊர் மக்களும் சேர்ந்து செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் உருவாக்கிய மஸ்ஜிது நபவி நம் எல்லோருக்குமான ஒரு முன்மாதிரி பள்ளிவாசலாகும். அந்த பள்ளிவாசலை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த பள்ளிவாசல் தான் முஸ்லிம்களுடைய பாராளுமன்றமாக இருந்திருக்கிறது. முதல் பள்ளிவாசல், அதில் தொழுவது, நோன்பு இத்திகாஃப் இருப்பது, குர்ஆன் ஓதுவது, குர்ஆன் கிளாஸ் நடத்துவது, ஹதீஸ் கிளாஸ் நடத்துவது என்ற பணிகள் ஒரு பக்கம் நடக்க, மறுபக்கமாக அந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களுடைய பாராளுமன்றமாக இருக்கிறது. வேறொரு இடம் இல்லை. மதீனாவில் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பாராளுமன்றம் கட்டப்பட்ட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆட்சி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தார்கள். அவர்களை பார்த்து ரோம், பாரசீகம் எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு பெரிய ஆட்சி. ஆனால் பாராளுமன்றம் இல்லை. பாராளுமன்றம் எது? மஸ்ஜித் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் காலேஜுகள் இருக்கவில்லை, யூனிவர்சிட்டி இருக்கவில்லை, மதரசா இருக்கவில்லை. இருந்ததெல்லாம் மஸ்ஜித் நபவி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கோர்ட்ஸ் இருக்கவில்லை, தனியாக நீதிமன்றமாக இருந்தது மஸ்ஜித் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த விருந்தினர்களை, அதாவது ஸ்பெஷலாக முஸ்லிம் அல்லாத விருந்தினர்களை வரவேற்கிற ஒரு வரவேற்பு மண்டபமாக பள்ளிவாசல் இருந்தது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் ஒரு மாடல் மஸ்ஜிதாக, ஒரு முன்மாதிரியான மஸ்ஜிதாக இருந்தது. அந்த மஸ்ஜிதை வைத்துத்தான் இஸ்லாமிய தாவா சரியாக மேற்கொள்ளப்பட்டு வேகமாக இஸ்லாம் பரவியது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரும்போது எத்தனை முஸ்லீம் இருந்தாங்க மதீனாவில்? நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ இருக்கவில்லை. நூற்றுக்கணக்கானவர்கள் தான் மதீனாவில் முஸ்லீம்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்கிறார்கள். அந்த மஸ்ஜிது நபவியை பேஸ் பண்ணி தாவா செய்கிறார்கள். அவர்களுடைய இறுதி கட்டத்தில், அதாவது ஹிஜ்ரத் ஒரு 10 வருடங்களில் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக எத்தனை பேர் வந்தாங்க? சுப்ஹானல்லாஹ், சில வரலாற்று நூல்களில் எழுதியிருக்கிறார்கள், லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக லட்சத்துக்கு, அது அந்த வரலாற்று குறிப்பு சரியா தவறா என்கிற ஆய்வு ஒரு பக்கம் இருக்கிறது. இருந்தாலும் நிறைய பேர் வந்தார்கள் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய சஹீஹான ஹஜ் வரலாற்றை படிக்கிற போது தெரிய முடிகிறது. நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வந்தார்கள் என்றால் நிறைய முஸ்லீம்கள் வந்து விட்டார்கள். அந்த மகத்தான பணி எங்கிருந்து செய்யப்பட்டது? மஸ்ஜிதில் இருந்து தான் செய்யப்பட்டது. அதற்கு பிறகும் நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை பார்த்தால் மஸ்ஜிதுகளை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த பணிகள், சமூக பணிகள், அரசியல் பணிகள், அதனால் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஸ்ட்ராங் ஆகியது, வலுவாகியது. ஆனால் இன்று ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், ஹிஜ்ரத்திலே மஸ்ஜித் பற்றி பேசுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதில் மஸ்ஜிதுக்கு இருந்த மகத்தான பங்கு யாராலும் மறுக்க முடியாததா? இன்று அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய சமுதாயம் சில இடங்களிலே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் சில சதித்திட்டங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. இது எல்லோருக்கும் தெரியும். அதிலே குறிப்பாக நம்முடைய வாலிபர்கள் பல கோணங்களிலும் வழிகெடுக்கப்படுகிறார்கள். ஒரு பக்கம் என்ன நடக்கிறது என்றால், இஸ்லாத்தின் பேரில்
சிலர் முஸ்லிம் வாலிபர்களை மிஸ்கைட் பண்ணுகிறார்கள். மிஸ்கைட் பண்ணால் அவர் அந்த வாலிபர் உணர்ச்சி வசப்படுகிறார். உணர்ச்சி வசப்பட்டால் கடைசியிலே அவரிடத்தில் தீவிர கருத்துக்கள் ஊட்டப்படுகின்றன. அந்த தீவிர கருத்துக்களின் பின்னால் அவர் போகிறார். முஸ்லிம் சமூகத்திற்கு அதனால் ஆபத்து வருகிறது. இதற்கு ஈஸ்டர் தாக்குதல் ஒரு கவலையான எடுத்துக்காட்டு. அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த 7-8 பேர் அவர்களை உசுப்பேற்றியதில் சில வாலிபர்களுக்கு பங்கு இருக்கிறது. அவர்கள் ஃபேஸ்புக்கில் பேசும்போது எல்லோரும் நெகட்டிவாக நீ செய்வது தப்பு என்பதை உலமாக்கள் செய்தது போல, முஸ்லிம் சமூகத்தில் உள்ள முக்கியமான பிரமுகர்கள் செய்தது போல, இந்த வாலிபர்களும் நீங்கள் தவறாக போகிறீர்கள் என்று அவர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்திருந்தால் சில நேரங்களில் அவர்கள் பயப்பட்டிருக்கிறார். ஆனால் இவ்வாறு சில வாலிபர்கள் மார்க்கத்தின் பேரில் மிஸ்கைட் பண்ணப்படுகிறார்கள். இன்னமொரு பக்கம் பார்த்தால் நம்முடைய வாலிபர்கள் 99% தீனை விட்டு தூரப்படுத்தப்படுகிறார்கள். இந்த காலத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் இதிலே சோஷியல் மீடியாக்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கின்றன. இந்த சோஷியல் மீடியாக்களுடைய பங்கு என்பது ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு புரியாது. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம். இந்த உலகத்தை நாசமாக்குவதற்கு என்று வந்த சிலர் அவர்களுடைய சதித்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அவர்கள் பிரதானமாக இனம் கண்ட ஒன்றுதான் இந்த சோஷியல் மீடியா. இது எப்ப நடக்குது என்றால் 1800களில் நடக்கிறது. இந்த 200 கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னால் இந்த சதித்திட்டம் நடக்கிறது. அந்த நேரத்தில் டிவியே இல்லை, இலங்கையில் கரண்ட் இல்லை, பல நாடுகளில் மின்சாரம் இல்லாத காலத்தில் இந்த வேலை நடக்குது, இந்த சதித்திட்டம். இப்போது அது சக்சஸ் ஆகிவிட்டது. இப்ப பாருங்க, நம்முடைய வாலிபர்களில் நிறைய பேர் இந்த எப்படி இருக்கிறாங்க என்று கேட்டால், எந்த நேரமும் ஹெட்போன், எந்த நேரமும் கையில போன், தொழில் இல்லை, படிப்பில்லை, கையில பார்த்தா ஸ்மார்ட் போன், ஐபோன், சுப்ஹானல்லாஹ். இது போகிறதுக்கு ஒரு பைக், முடியை ஒரு வகையாக வெட்ட வேண்டும், தாடி ஒரு வித்தியாசமாக வைக்க வேண்டும், ட்ரெஸ் கோட், அவர்கள் அணியக்கூடிய ஆடைகளும் ஒரு ஃபித்ரா சலீமா என்று சொல்லக்கூடிய இயல்பான நிலையில் இருக்கிற ஒருவர் பார்த்தார், அருவருப்பான ஆடை, அவருக்கு அது இன்ட்ரெஸ்டிங். அவர் என்ன பார்க்கிறார், இவர் கிழவன், இவர் அவுட் ஆஃப் டேட், இவருக்கு இந்த ஆடை ரசிக்க தெரியாது, அவருடைய கருத்தை திணிக்கிறார் என்று முடிவெட்டுவது அப்படி, ட்ரெஸ் அணிவது அப்படி, கையில் வளையல், கழுத்தில் செயின். சுப்ஹானல்லாஹ். இப்படியாக சோஷியல் மீடியாக்களில் அப்படியே அடிக்ட் ஆகி, ஒவ்வொரு மரத்திற்கு கீழே 2 பேர், ஒரு ஆள், வீட்டுக்குள்ள தனி இருந்துக்கு புலம்புறது, இப்படியாக நம்முடைய வாலிபர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ஒரு பயங்கரமான நிலை தான் நம்முடைய வாலிபர்கள் திட்டமிடப்பட்ட அடிப்படையில் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு போதை வஸ்திலிருந்து தப்பக்கூடியவர்கள் மிக மிக அரிது. அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். பெரிய கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் என்னென்றால் முதல் இருந்த போதை வஸ்து என்னன்னு கேட்டால் சாராயம், கஞ்சா, அப்பின், லேகியம், இப்படியான சில தான் இருந்துச்சு, கள்ளு, இதெல்லாம் அருவருப்பானவை. இப்பெல்லாம் வாலிபர்கள் சாராயம் குடிக்க மாட்டாங்க, பெரும்பாலானவர்கள் கஞ்சா அடிக்க மாட்டார்கள். அவங்களுக்கு டீசென்டான பெயர்களில் மாத்திரைகள் வருகின்றன. அது பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சும்மா எடுத்து பார்த்தா என்ன ஐஸ், என்ன ஐஸ் தானே, ஐஸை உட்கொண்டால் என்ன என்று அந்த வாலிபன் நினைக்கிறான். அதனுடைய தன்மை என்ன தெரியுமா? இப்போ ஐஸ் இலங்கையிலே மரண தண்டனைக்குரிய ஒரு போதைப் பொருள். அண்மையில் தான் அந்த சட்டம் பாஸ் ஆகி இருக்கிறது இலங்கையில். ஐஸ் என்பது மரண தண்டனைக்குரிய ஒரு போதைப் பொருள். ஏதாவது கொஞ்சம் வாங்குறது, ஒரு தாளில் வைக்கிறது, கீழே நெருப்பை கொடுக்கிறது, புகையும், மூக்க பிடிக்கிறது. ஒரு தடவை வெறுப்போடு செய்வான், 2வது தடவை நிர்பந்தத்தில் செய்வான், 3வது தடவை அவனை கேட்பான். ஏனென்றால் அவனுடைய உடம்பு அதுக்கு அடிக்ட் ஆகிவிடும், அவனுடைய நரம்புகள் அதற்கு அடிக்ட் ஆகிவிடும். அதுக்கு பிறகு அவன் வாப்பா படித்தால், வாப்பா மௌலவி, வாப்பா டாக்டர், குடும்பம், கௌரவ குடும்பம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு முடியாது. 3 தடவைகள் ஒருவன் ஐஸை உட்கொண்டு விட்டால் அடுத்தது அவனுக்கு ஐஸ் இல்லாமல் இருக்க முடியாது. அவனுக்கு கல்வி முக்கியமில்லை, கௌரவம் முக்கியமில்லை, குடும்பம் முக்கியமில்லை, அவனுக்கு ஐஸை தவிர வேறு ஒன்றும் தேவையும் இல்லை. இப்படியான ஒரு போதைப் பொருள் இது மாதிரி நிறைய இருக்கிறது. எல்லோருக்கும் ஐஸ் தெரியும் என்பதனால்
அதை நான் சொல்லுகிறேன். இப்படி நம்முடைய வாலிப சமுதாயம், இன்னும் கவலையான விஷயம், பெண் பிள்ளைகளும் இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்துகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சில ஸ்கூல்களில் முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஸ்கூல்களில் முஸ்லிம் கேர்ள்ஸ் டீலர்ஸாக இருக்கிறார்கள். டீலர்ஸ் என்ன, வியாபாரம் பண்றாங்களா இருக்கிறார்கள் போதை வஸ்துக்கள். எங்க போகுது இந்த சமுதாயம்? இந்த சோஷியல் மீடியாக்கள், போதை வஸ்துக்கள், இந்த ரெண்டும் சேர்ந்து, அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய சமுதாயத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை. பழைய சோடிகள் வாழ்வது போல இப்போ புதிய சோடிகள் கிடையாது. நிறைய விவாகரத்து, நிறைய சண்டையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன, ஒன்று போதை வஸ்து அல்லது போன். இப்படியாக சமூகம் சீரழிந்து கல்வி பெரிய அளவு வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. கல்வி நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தால், இப்போது ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், இப்ப பிள்ளைகள் 70% கேர்ள்ஸ் தான் யூனிவர்சிட்டி வராங்க. 70% பெண் பிள்ளைகள் தான் யூனிவர்சிட்டிக்கு வராங்க. ஒரு 4 வருஷத்துக்கு மேல் சொன்னார். சென்ற வருடம் ஓயல் பரீட்சை முடிந்த பிறகு ஓயல் எழுதிய மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டல் கலந்துரைக்கு நடத்துவதற்காக ஒரு ஊரிலே கூப்பிட்டிருந்தார்கள். அங்கே போனால் அங்கே ஒரு யூனிவர்சிட்டி லெக்சரரும் வந்திருந்தார். அவரோடு இந்த தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், ஷேக், இந்த முறை ஒரு ஐடி ஃபீல்டை ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்றுக்காக வேண்டி 25 மாணவர்களை தேர்வு செய்வது என்று நிர்வாகம் முடிவெடுத்து அப்ளிகேஷன் கால் பண்ணி செலெக்ஷன் முடிந்து விட்டது. இந்த 25 மாணவர்களில் எத்தனை பாய்ஸ் இருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று கேட்டார். அவரை கேள்வியை வச்சு நானும் அந்த 70% ஞாபகத்தில் வச்சு ஒரு 30% பாய்ஸ் வந்திருப்பாங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை ஷேக், 25 பேரும் பொம்பளை பிள்ளைகள். சுப்ஹானல்லாஹ், 25 பேரும் பெண் பிள்ளைகள் என்று சொன்னார். இப்போ கல்வி எப்படி வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகிறது யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த ஆண்கள், இந்த மாணவர்கள், இந்த வாலிபர்கள் இப்படியே போனால் இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்கு பிறகு இவர்கள் கொலைகாரர்களாக, கொள்ளைக்காரர்களாக, ரவுடிகளாக, மனைவியை கொடுமைப்படுத்துகிறவர்கள், பிள்ளைகளை கணக்கெடுக்காதவர்களாக மாறினால் என்ன நடக்கும் சகோதரர்களே? மாறத்தான் போகுது. இப்படியே விட்டம் என்றால் மாறத்தான் போகிறது. உண்மையில் இந்த நிலை பற்றி கூடுதலாக கவலைப்பட வேண்டிய நிறுவனம் எது என்று கேட்டால் மஸ்ஜித் தான். ஸ்கூல் என்பது அது ஒரு டிஃப்ரெண்டான சிஸ்டம். நம்ம அதுதான், அது பெரிய ஒரு பங்காற்ற வேண்டும். ஆனால் பங்காற்றக்கூடிய சூழ்நிலையில் அது இல்லை. ஒரு பக்கம் ஆசிரியர்களுக்கு போதிய சம்பளம் இல்லை, நிறைய சம்பள முரண்பாடுகள் இருக்கிறது, அவங்களுக்கு அதில் நிறைய ஸ்ட்ரெஸ். அது ஒரு சப்ஜெக்ட், தனியே பேச வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஸ்கூல்கள் இந்த இடைவெளியை நிரப்புமா என்று கேட்டால் நிரப்பக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா எல்லாரும் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. அவர்கள் சமூகத்தில் அக்கறை செலுத்துவார்கள் என்று பெரிய அளவு நமக்கு எதிர்பார்க்க முடியாது. குடும்பங்களுடைய நிலை என்ன? வாப்பா குடிகாரன், வாப்பா ட்ரக்ஸ் யூஸ் பண்றான், வாப்பா கிட்ட தீன் இல்லை, வாப்பா நினைக்கிறான் நான் காசு கொடுத்தா போதும் என்று. அவனுக்கு ஒரு டார்கெட் இல்லை. எனக்கு 4 பிள்ளைகளை அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறான், இந்த பிள்ளைகள் 4 பேரையும் நான் நல்ல முறையில் உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு அவன் குடும்ப வாழ்க்கைக்குள் அவன் இல்லை. அப்ப குடும்ப நிறுவனமும் ஃபெயிலியர். இந்த நேரத்தில் இருக்கிற அல்லாஹுக்காக வேண்டி என்று இயங்கக்கூடிய ஒரே நிறுவனம் பள்ளிவாசல். ஆனால் மிக கவலையான விஷயம், ஹிஜ்ரி 1445 வந்து விட்டது. முஹர்ரம் மாதத்தின் 2வது நாள் என்று சொல்லும் போது சில பள்ளிகளில் பெரிய ஏற்பாடுகள் நடக்கும், முஹர்ரத்தை வரவேற்போம், முஹர்ரத்துக்கு பயான் என்று. ஆனால் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்று உயிரோட்டமற்ற நிலையில் இருப்பது என்பது மிகவும் வேதனையான கவலையான ஒரு விஷயமாகும். பள்ளிவாசல் நிர்வாகமும் இந்த கேவலமான நிலையில் இருக்குமாக இருந்தால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய சமுதாயத்தின் எதிர்காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ இங்கே மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 60, 70, 80 வயது இருக்கும். நீங்கள் நாளை மறுநாள் மூத்தாகி விடுவீர்கள். 50, 55, 60 வயதில் உள்ளவர்கள் அல்லாஹ் நாடினால் இன்னும் ஒரு 5-10 வருடங்கள் இருக்க போகிறார்கள். இருக்கிற இந்த சின்ன பிள்ளைகளை யோசித்து பாருங்கள்.
உங்களுடைய பேரப்பிள்ளைகளை, உங்களுடைய மகன்களை, உங்களுடைய மகள்களை, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மருமக்களை யோசித்து பாருங்கள். இந்த பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி வரப்போகிறது என்று சிந்தித்து பாருங்கள். உண்மையிலேயே பள்ளிவாசல்களில் என்று ஒரு பிரஸ்டீஜுக்காக வேண்டி வந்து நின்று நான் தலைவராக வேண்டும், நான் பொருளாளராக வேண்டும், நான் செயலாளராக வேண்டும் என்று பதவிகளை எடுக்கிறார்கள். ஆனால் தான் எடுத்திருக்கிற அந்த பதவி யாருடைய வீட்டில் எடுக்கப்பட்ட பதவி என்ற கவலை நிறைய பேருக்கு இல்லை. இது சாதாரணமான வீடு அல்ல. ஒரு புறா தங்குகிற அளவுக்காக இருந்தாலும் பள்ளி என்பது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வீடு. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த பள்ளிகளுக்குள் அட்டகாசம் பண்ணுகிறவர்களை பற்றி சொல்லும் போது வமன் அவ்லமு, இந்த பள்ளிக்குள்ள அநியாயம் செய்கிறவர்களை விட, அதாவது பள்ளிக்குள்ள அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணாமல் அதற்கு தடை போட்டுக் கொண்டிருக்கிறவர்களை பற்றி சொல்லும் போது வமன் அவ்லமு மிம்மன் மனஅ மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிகளை தடுக்கிறவர்களை விட அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ்வுடைய வீடு இது. இந்த வீட்டை பராமரிக்கிறவர்களிடத்தில் தூய்மை இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸ்ஸலாஹ் வ ஆத்த ஸக்காஹ் வ லம் யக்ஷ இல்லா அல்லாஹ். பள்ளியை நிர்வகிக்க வருகிறவர் தொழ வேண்டும். தொழ வேண்டும் என்றால் அகாம ஸலாஹ், தொழுகையை பேணி தொழுகிறவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நிர்வாகிகள் சுபஹுக்கு வரல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் எப்படி அந்த ஊரில் உள்ள மக்களை தொழுகைக்கு அழைப்பார்? அவரே சுபஹு தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார். கவலை இல்லை, பயம் இல்லை. ஒரு முஸ்லிம் என்ற வகையில் சுபஹு மிஸ் ஆகக்கூடாது. எல்லா முஸ்லிம்களுக்கும் சுபஹு மிஸ் ஆகக்கூடாது. ஆனால் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. விடிய விடிய ஃபேஸ்புக், விடிய விடிய யூடியூப், விடிய விடிய வாட்ஸ்அப், விடிய விடிய ட்விட்டர், விடிய விடிய டிவி. சுபஹு இல்லாமல் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. போதை வஸ்து. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வீட்டை உயிரோட்டமாக ஆக்க வேண்டிய பள்ளிவாசல் நிர்வாகி சுபஹு தொழவில்லை என்றால் அவர் நிர்வாகியாக இருப்பதற்கு எந்த வகையில் தகுதியுடையவராக ஆகுவார் என்று அவர் மனச்சாட்சியோடு கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது வரைக்கும் அந்த சமூக சீர்கேடுகளை பார்த்து சகிக்க முடியாமல் தான் ஹிரா குகையில் போய் ஒதுங்கிக் கொண்டார்கள். அப்படி இருக்கும் போதுதான் அல்லாஹ் அவர்களை ரசூலாக ஆக்குகிறார். ஹிரா குகையில் அவர்கள் இந்த சமூக அநீதிகளை பார்த்து மனம் நொந்து போய் இருக்கும் போது அல்லாஹ் அவர்களை ரசூலாக ஆக்குகிறார். அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வைஃப் அவர்களுடைய கூட இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, தூங்குவது குறைவு. ஒரு மனைவி என்ற நிலையில் கணவனிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தூங்குங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத் மதா அஹதுன் நௌமி யா ஹதீஜா, ஹதீஜாவை தூங்குகிற காலம் போய்விட்டது என்றார்கள். சில நேரங்களில் நான் தூங்குகிறேன், தனாமு ஐனாய வலா யனாமு கல்பி, என்னுடைய கண்கள் நான் உறங்குகின்றன, என்னுடைய உள்ளம் உறங்குவதில்லை. இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வது, சமூக பொறுப்புணர்வு. பள்ளி உன்னுடைய பதவியை காட்டுகிற ஒரு இடம் அல்ல. நிறைய நான் இந்த பள்ளியை டார்கெட் பண்ணி பேசவில்லை. உண்மையிலேயே நம்முடைய சமூகத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளின் நிலைமை இன்று இப்படித்தான் இருக்கிறது. போய் பாருங்கள், நிர்வாக சண்டை, வக்ஃப் போர்ட்டில் போய் கேளுங்க, கலாச்சார திணைக்களத்தில் போய் கேளுங்கள், எத்தனை கேசஸ். அங்கால ஒரு கூட்டம், இங்கால ஒரு கூட்டம். அதற்கு நியாயம் வேறு. ஒரு பள்ளிக்கு 2 தலைவர் இருக்கிற நிலையம் இருக்கிறது, ஒரு பள்ளிக்கு 2 நிர்வாகம் இருக்கிற நிலையம் இன்று நம்முடைய சமுதாயத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்க. பயம், கொஞ்சம் கூட பயம் இல்லை. திடீர் மரணங்களை பார்க்கிறோம், வாலிபர்கள் மௌத்தாகுவதை பார்க்கிறோம், நிறைய விபத்துகளை பார்க்கிறோம். இந்த பஸ்ஸிலே நான் பயணித்திருந்தால், இந்த பைக்கிலே நான் பயணித்திருந்தால், இந்த காரிலே நான் பயணித்திருந்தால், இந்த ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்திருந்தால், இந்த கேன்சர் எனக்கு வந்திருந்தால், இந்த கிட்னி, என்னுடைய கிட்னிகள் ஃபெயிலியர் ஆகி நான் மௌத்தாகி யோசிக்கிறார்கள் இல்லை, ஏதோ இருக்க போகிறோம் என்பது போன்று ஃபித்னா பண்ணுவதிலே கவனமாக இருக்கிறார்களே தவிர அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய பள்ளிவாசல்களை, அல்லாஹ்வுடைய வீடுகளாகிய பள்ளிவாசல்களை, அதனுடைய சரியான பங்கை, அந்த பள்ளிவாசல் செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்கு ஒத்துழைக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அவனையும் இவனையும் போலீஸ்ல பிடித்து கொடுத்துட்டால், அல்லது அவனுக்கும் இவனுக்கும் எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்து விட்டால், நான் வென்று விட்டேன் என்று காட்டிவிட்டால் எல்லாம் முடிந்து என்று நினைக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் காத்துக் கொண்டிருக்கிறான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய ரப் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உன்னுடைய ரப்பின் பிடி மிக கடுமையானது. பிடிக்க ஆரம்பித்தால் விடமாட்டான்.
தனி மனிதனாக இருந்து சில மிஸ்டேக் விடுறது என்பது வேறு சகோதரர்களே. ஒரு தனி நபராக இருந்து கொண்டு தவறுகள் விடுவது என்பது வேறு. அல்லாஹுடைய வீட்டை தூய்மையற்ற நிலையில் சுயநலத்திற்காக வேண்டி வைத்துக்கொண்டு அங்கே ஃபித்னா பண்ணுவது என்பது வேறு. இப்போ நம்ம ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், மஸ்ஜிது குபாவை பற்றி பேசுகிறோம் என்றால், மஸ்ஜிது நபவியை பற்றி பேசுகிறோம் என்றால், இந்த நேரத்தில் நம்முடைய மஸ்ஜிதுகள் செய்ய வேண்டிய பணிகள் பற்றி நிர்வாகிகள் அல்லாஹுக்கு பயந்து யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் பொதுமக்களும் ஒரு வகையான நெகட்டிவான ஆக்களாக மாறிட்டாங்க. பள்ளி விஷயத்தில் 11 பேரை தெரிஞ்சு கொடுத்துட்டா அவங்கள விமர்சிக்கிறது, அவங்கள பற்றி எழுதுறது, அவங்களுக்கு எதிராக ஃபேக் ஐடிகளை திறப்பது, அவங்கள டோர்ச்சர் பண்ணுறது. என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சம்பளத்திற்கு வேலை செய்வதில்லை. பள்ளிவாசல் நிர்வாகிகள் சம்பளம், யாருக்கும் சம்பளம் கிடையாது. சில பள்ளிகளுக்கு தான் நிறைய சொத்து இருக்கு, பல பள்ளிகளுக்கு ஒன்றும் இல்லை. படுற கஷ்டம், முஅத்தினுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, இமாமுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, கரண்ட் பில் கட்டுறதுக்கு, தண்ணி பில் கட்டுறதுக்கு அவங்க படக்கூடிய பாடிக்கு அது பெரிய கஷ்டம். அதுக்குள்ள இவங்கட கதை வேற. இப்போ வருவாங்க, ஒரு பல்ப் வேலை செய்யல, நீ ஒரு பல்பை வாங்கி அந்த போடலாமே யாருக்கும் தெரியாம, அல்லது அந்த பல்பை கொண்டு அந்த நிர்வாகிட்ட கொடுத்து இதை போட்டுடுங்கன்னு சொல்லலாமே. ஒட்டுதலுக்கு அந்த மூளை வராது. பள்ளிக்கு வர மண் கிடக்கு, பிள்ளைகள் வந்திருக்கு, குர்ஆன் மதரசாக்கு மண்ணோட உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கு. வந்தோன்னு முஅத்தினை கத்துறது, என்னமோ அவருக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற மாதிரி. நீ தும்பு கட்டு எடுத்து கூட்டுட. பாத்ரூமுக்கு போய் பார்க்கறது, டாய்லெட் பாத்ரூம் வந்து நீட்டாக இல்லைண்டா வந்து என்ன நிர்வாகம் செய்கிறாங்க என்ற அவ்வளோத்த ஒரு சத்தம். அதுக்கு அப்புறம் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு எழுத்து, அதுக்கு வலுவூற்றத்தை கொஞ்சம் பேர் காத்துட்டு இருப்பாங்க எப்போவுமே மனநோயாளிகள். ஏன் நீங்கள் ஒரு 5 வாலிபர்கள் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பாத்ரூமை கழிட்டு போனால் என்ன? அப்போ 2 கைகளும் சேர்ந்தால் தான் சத்தம் வரும் என்பார்கள். நிர்வாகிகளும் அவர்களுடைய ரோலை சரியாக செய்ய வேண்டும், மஹல்லாவாசிகளும் அவர்களுடைய பங்களிப்புகளை சரியாக செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு பள்ளியும் திட்டமிடுமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹுடைய உதவியை கொண்டு முன்னேற்றலாம். ஏனென்றால் மஸ்ஜித் நபவி அதை செய்தது. ஒன்றுமில்லாமல் இருந்த இடம் அது, ஒன்றுமில்லாமல் இருந்த சமுதாயம் அது. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கும் உலகம் போற்றக்கூடிய ஒரு உன்னத சமுதாயமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி பேஸ் பண்ணி அவர்களை உருவாக்கினார்களா இல்லையா? அப்போ அது முடியும், சாத்தியப்படும். அரபிகள் எப்படி இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, அந்த காலத்தில் எல்லா கெட்ட பழக்கங்களும் உள்ளவர்களாக இருந்தவர்கள். நம்ம முஸ்லீம்கள் பேசுறது 2 டிஃபரெண்ட். அவர்கள் எல்லா கெட்ட பழக்கம் உள்ளவர்களை இஸ்லாத்துக்கு எடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மனித புனிதர்களாக. நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய சகோதரன் முஸ்லிம், பிறக்கும் போது முஸ்லிமாக பிறந்தவன், முஸ்லிம் பெற்றோருக்கு இவனை திருத்துறது லேசி, மாற்றுறது லேசி. ஆனால் நம்ம செய்கிறோம் இல்லைன்றதான் இங்குள்ள பிரச்சனையாகும். எனவே 1445வது வருடத்தில் நுழைந்திருக்கிறோம் என்றால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் குபாவுக்கு வந்து மஸ்ஜிது குபாவை கட்டினார்கள். அதுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்து மஸ்ஜிது நபவியை கட்டினார்கள். மஸ்ஜிது நபவியை அவர்கள் ஒரு முன்மாதிரி மஸ்ஜிதாக அவர்கள் ஆக்கி அந்த மஸ்ஜிதை வைத்தே மிகப்பெரிய ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பி சமூக சீர்திருத்தத்தை செய்தார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நாமும் நாடினால், நாமும் நல்லெண்ணம் வைத்தால் அது முடியும் என்பதில் 2வது கருத்து கிடையாது. அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய உள்ளங்களையும் விரிவாக்க வேண்டும், அவர்களுக்கு இஹ்லாஸை கொடுக்க வேண்டும். நெகட்டிவாக, எதிர்மறையாக யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தியாகத்தோடு அல்லாஹுக்காக அவர்கள் பணியாற்ற வேண்டும். நல்ல முறையில் பணியாற்றுகிற மக்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்ய வேண்டும். இன்னும் நிறைய அவர்கள் மஸ்ஜிதுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய மன உறுதியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்திப்போம். அதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.